வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா ஜேகே சேனல்ல இருந்தா வீடியோ பார்க்க போறோம். அவருடைய பிக்கஸ்ட் ஏட்டருக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன். சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம். சட்ட நல்லா இருக்கு சார். டு அனதர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐம் கோனா ரியாக்ட் டு மை பிக்கஸ்ட் ஹேட்டர். எஸ், எதுக்கு எஸ் சொன்னேன்னு தெரியல. அது ஒரு சந்தோஷம். ஆல்ரெடி நான் ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நபரை வச்சு அதே நபரை வச்சு தான் மறுபடியும் போட போகிறோம் வீடியோ. அப்போ கூட 8 போஸ்ட்டுக்கு ஒன்று தான் ஹேட் போஸ்ட் போட்டிருந்தேன். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் வரிசையாக ஹேட் போஸ்ட் போட்டு தான் இருக்கு. சும்மா இருந்தவன சுரண்டி விட்ட மாதிரி. போன வீடியோ மாதிரி சீரியஸாக இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியான வீடியோ தான். அவங்க இன்னும் இப்போ முனைப்பாக செய்கிறாங்களா அப்படின்னு வந்து எடுக்க போகிறோம். சரி, ஓகே, ஆரம்பிச்சிருவோமா? First of all, username தூக்காததுரை. I bet that's what your girlfriend told you. ஓகே, ரொம்ப பேசாம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எங்க விட்டேன் போன வாட்டி? இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ரோ வாட் ப்ரோ 1 2 3 4 5 6 7 8 9 போஸ்ட். போன வாட்டி 8 போஸ்ட் நினைக்கிறேன். இந்த வாட்டி 9 போஸ்ட். சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ்னா நடுவுல எந்த போஸ்டும் இல்ல. ஹேட் போஸ்ட் ஒன்லி. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஹிப்போக்ரசி வேணுமா? ஹிப்போக்ரசி இருக்கு. மேனிபுலேஷன் வேணுமா? மேனிபுலேஷன் இருக்கு. விக்டிம் கார்டு வேணுமா? விக்டிம் கார்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ இப்படி பண்ணாரு ஒரு மென்டல் ஹாஸ்பிடல் மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. மேட்டர்னா நான் 2022லயே வந்து அக்செப்டிங் ஹேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். சரி, ஒன்றும் தெரியாத இது வந்து இந்த வீடியோ ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ் வீடியோ தான். ட்ரையிங் அண்ட் நாட் அக்செப்டிங் ஹேட் ஃபார் 30 minutes ஸ்ட்ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹேட் அக்செப்ட் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருக்கிறத வச்சு இவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் தென் அகேன் அந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே கிரிட்டிசிசம்னு கருவி தான் அதுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தேன் தவிர ஹேட்டுக்கு பெருசாக நான் வந்து ரியாக்ட் பண்ணல. நான் வந்து கிரிட்டிசிசம்க்கு தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஹேட்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். வெயில், மழை, வின்டர், சம்மர், சூரியன், தந்திரன், அந்த மாதிரி ஹேட் அப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். அது ரெண்டுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிரிட்டிசிசம்க்கு மட்டும் அது வேலிடான கிரிட்டிசிசமா இருக்கும் பட்சத்தில் நான் அதை அட்ரஸ் பண்ணு. சொல்லாதெல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி கேள்வி வருதுன்னா அட்ரஸ் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை. அப்போ நான் அப்போ என்ன பண்றது? பண்ணிருக்கீங்க. எனக்கு உண்மையிலே அது கேள்வி வருது, அதனால நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒன்ஸ் அகைன் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இது எப்படி விக்டிம் கார்டு நண்பா? விக்டிம் கார்டுனா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ணாம ஐயோ நான் பண்ணலைங்க, அவர் தான் அப்படி பண்ணிட்டார், இவர் தான் காரணங்கள் சொல்றது தான். நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஃபீவர், எனக்கு டிப்ரெஷனு அப்படின்னு சொல்றது தான் விக்டிம் கார்டு. நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதை அட்ரஸும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமே ஹேட் வருது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் கேட்டிருப்பேன். அது விக்டிம் கார்டு கிடையாது. நான் என்ன என் டீம்ல இருக்கவங்க யாராச்சும் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தானே செஞ்சேன். நெக்ஸ்ட், இப்போ இந்த தூக்காதவரை வந்து இந்த ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது அவரோட ஒப்பீனியன். மேபி நாளைக்கு என் மேல இருக்க ஒப்பீனியன் அவருக்கு மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம். வேலிடா ஏதாச்சும் கிரிட்டிசிசம் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் அதை வீடியோல போடலனாலும் அந்த கிரிட்டிசிசம் வேலிடா இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு பி எ. இதுல என்ன கமெண்ட்டுக்கு ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ அம் glad how you are addressing this stupid memes bro. Mass bro, my man is really hurt. Okay, next. ஒருவேளை இவர் அணிலோ தூக்காததுரைன்னு பேர் வச்சிருக்காரு, கோட்டு ரோஸ்ட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்றான் அவன். ஏதாவது சொல்லு, நான் அதுக்கும் கவுண்டர் வச்சு தூக்காததுரைனா நீங்க அவரு ஹேட் பண்றன்ற மாதிரி தான் நான் ஊர்லயே இல்ல. உங்க அப்பா சாகுறப்போ எல்லா வருஷம் ரோட்ல பார்த்திருந்தேன். நீ பேசு, நீ என்ன பேசலாம் என்கிட்ட கவுண்டர் இருக்கு. அனில்னு கேட்டது மேனிபுலேஷனா? motherfuckers learned the word manipulation and ஜெனரலா எல்லாருக்கும் அப்படியே தான் போட்டுருக்காரு பாருங்க. பட் அந்த கோட் போஸ்ட் பார்த்தா அந்த தாட் தான் நான் வரும். கரெக்ட், அதைத்தான் நான் கேட்டேன். தூக்காதுரை is that one friend who makes jokes on everyone but can't take a simple joke. பேண்ட் வரேன் பழைய துணிகள் எடுத்த மாதிரி, மூஞ்சி முடியல வந்து குரங்கு மாதிரி. ஏன் மூஞ்சி கூட தான் பாரு சொட்டு பீ மாதிரி இருக்குது. ஏய் அவன் கோச்சிங் நம்பர்டா. ஏய் யாரா அவன்? அதுக்குள்ள ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டான். Then I'm in a meat trading competition and my opponent is JK Tamil Kannis. Nah, the meat trading is crazy. Incrazy. இப்போ வந்து ஹேட் வந்து JK க்கு மட்டும் இல்லாம JK ஆடியன்ஸுக்கும் அப்படியே
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு நம்ம தூக்காதுத்துறை. ஓகே, அடுத்து போவோம். ஓஹோ, நல்ல மீம். பட் ஒன்ஸ் அகேன் கன்னிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இதுக்காகலாம் அவர் திரும்ப வீடியோ போட மாட்டார். சைக் மில்கிங்னு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஹேட் மீம்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல கண்டென்ட், நல்ல சேனல், நல்ல ஒர்க், இதுக்கு மேலே என்னங்க? ஸ்டாப் மில்கிங் ஹிம் அண்ட் டூ அதர் ஸ்டஃப் வெல் ப்ரோ. யாரப்பா சொல்றீங்க? விக்டிம் கார்டு நான் ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு பேஜ் ஃபுல்லாவே விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இருக்காரு நண்பர், அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு லைட் ஹார்ட்டட் பர்சனா இருந்துட்டு இன்னொருத்தர் எப்படி ரோஸ்ட் ட்ரோல் போட்டு ஹேட் மீம்ஸ் எல்லாம் போடுறாரு. ஓகே, ஆனா ஒரு 2-3 கமெண்ட்டே அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டி எல்லாரையும் அடிப்பானுங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுனா, ஐயோ நானே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன், நானே எனக்கு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வந்து me standing up for myself for getting abused by JK Kannis. மறுபடியும் விக்டிம் கார்டு. அவரு சொல்லிட்டு அவரே ரியாக்ஷன்ஸ். இதுக்காகலாம் ஒரு வீடியோ திரும்ப போட மாட்டாரு ப்ரோ. இதுல என்னடா அபியூஸ் இருக்கு? Thanks for getting ஏட் பண்ணனும் பண்ண கூடாது. என்ன ரீசனா பண்ணீங்க? These Kannis will always be brainless and support JK. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு துணை பாடம் ஒன்று படித்தேன். அதில் ஒரு வார்த்தையை வந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். வாய் புதைந்து நின்றான் அப்படின்னு. இப்படிதான், அதுதான் that's my honest reaction to all of these posts. அதாவது ரேண்டமாக ஹேட் மீம்ஸ் போட வேண்டியது, அதுக்கு யாராச்சும் 4 கமெண்ட் போட்டுட்டா ஐயோ கன்னிஸ் என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு 4 மீம் போட வேண்டியது. இன்னொரு விஷயம் இருக்குது, கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், இவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், அவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா எல்லாருமே வந்து டாக்ஸிக் தான். ஏன்னா நாட் பிகாஸ் ஹி லைக்ஸ் தட் யூடியூபர், நாட் பிகாஸ் ஹி சப்போர்ட்ஸ் தட் யூடியூபர். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து தூக்காதுரை அபியூஸ் பண்ணால் ஒரு 30 லைக் வருதுன்னா அதான் பண்ணுவாங்க. இல்ல தூக்காதுரை சப்போர்ட் பண்ணா 30 லைக் வருதுன்னா அது சப்போர்ட் பண்ணி போடுவோம், அவ்வளவுதான். ஐ ட்ரூலி பிலீவ் யாருமே யாரையும் இங்க ஹேட்டும் பண்ணல, யாரும் இங்க சப்போர்ட்டும் பண்ணல. எந்த இடத்துல என்ன சொன்னா அட்டென்ஷன் இருக்குமோ சொல்லிட்டு போயிட வேண்டியது. திஸ் தப்பு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஹேட் மீம்ஸ் ஃபார் JK for no reason. Situation gets fire back, starts crying and calling general audience as Kannis, now whining and posting I am standing up for myself and getting abused. If you can't tolerate the hate then stop. இதை நான் சொன்னா இவனை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம நண்பர் போட்டிருக்காரு. அப்புறம் இவரையும் கண்ணின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஃப் JK கிரிட்டிசைஸ் அதர்ஸ் இட்ஸ் கிரிட்டிசிசம், இஃப் சம்ஒன் கிரிட்டிசிசம் JK இட்ஸ் ஹேட். இல்லைங்களா இப்படி பேசி ஓகே ப்ரோ, ஓகே நெக்ஸ்ட் போவோமா? ஒன்ஸ் அகேன் ஒத்துக்கதாவே இல்லை. நான் தான் அடி வாங்கிட்டு இருந்தேன், இவங்க போய் நடுவில் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகேன் கன்னிஸ் ஆர் நாட் ரியல். நம்பி வந்து நம்ம வந்து எத்தனை பேரை நான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து ஈகோ பூஸ்ட்டும் பண்ணிக்க கூடாது. அட் த சேம் டைம் எத்தனை பேர் என்ன ஹேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது. ரெண்டுமே ஃபேக். இதை தூக்காதுரை கொஞ்சம் நம்பினா நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். தூக்காதுரை உண்மையிலேயே தூக்கக்கூடாதுடா, அதுக்கு விட்டு என்னங்க சாவு கொடுக்குறீங்க. JK's last 2 வீடியோ தம்பி எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு? அந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா தம்ப்நெயிலுக்காக சொன்னேன், வேற எதுவும் இல்லை. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலையா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தம்ப்நெயில் ஓகே, இது என்ன தம்ப்நெயில்? இது வச்சிருந்தேன் நான் வேற தம்ப்நெயில் தானே வச்சிருந்தேன். இது வேற தம்ப்நெயில் தானே வச்சிருந்தேன். தளபதி விஜய் சர்க்கார் இன்ஃபினைட் தானே வச்சிருந்தேன். தம்ப்நெயில் சேஞ்சஸ் இதுதானே வச்சிருந்தேன் நான். டைட்டில் சேஞ்சஸ் சர்க்கார் இன்ஃபினைட் சர்க்கார். ஓகே 4ஆம் தேதி வச்சு 7ஆம் தேதி ஓகே வியூஸ் வரலன்னு மாத்திருப்பேன். உள்ள இன்ட்ரோல போட்ட வானத்துக்கு தமிழ்ல நான் வந்து ஏத்துக்கிறேன். இது வந்து ஒரு வேலிடான கிரிட்டிசிசமா தான் இருக்கு. நோ மேட்டர் இஃப் இட்ஸ் ஹார்ஷ் ஆர் பொலைட். அந்த டைம்ல அப்படி போட்டது கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கும் கிளிக் பைட்டை தாண்டி. சரி ஓகே, இதை நான் மாத்திடுறேன். தமிழ் பேக் டு இதே வச்சிடுறேன். இது என்னது டிஸ்க்ளைமர் காய்ஸ், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. இதான் இவரோட வாய்ஸா? நிறைய பேர் சொன்னாங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் வராருன்னு. இந்த பேஜ் இப்போ ஒரு JKயோட ஹேட் பேஜாவே மாறிச்சு. அவன் சொன்ன மாதிரியே நான் பாட்டுக்குன்னு ஜாலியா மீம் போட்டுட்டு அது எனக்கு ஒரு ஹாபியா ஒரு எஸ்கேப் பிளானா வந்துட்டு நான் இந்த பேஜை வச்சிருந்தேன். அவரோட அந்த ஒரு வீடியோ அந்த பேஜ்
மொத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ யோசிக்கிறேன், ஒரு நார்மல் மீமே போடுறதுக்கு எதுவும் ஐடியா வர மாட்டேங்குது, ஒரு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன போட்டாலுமே இவன் வந்து அது ஒரு வேலிட் கிரிட்டிசிசமா இருந்தாலுமே அபியூஸ் தான் வருது. ரொம்ப எரிச்சலா இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல. இப்போ இவர் டிப்ரெஷன் போயிட்டாரு போல. நான் பேசாம இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த பேஜ் எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் தி ஸ்பேஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜேகே. ஈவன் தோ இப்போ இது வந்துட்டு 4K மேல ஃபாலோவர்ஸ் வந்தாலுமே எனக்கு பிடிக்கல. ஸோ எஸ், இது ஒரு டிஸ்க்ளைமராக தான் போட்டுறேன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஃபாலோட் மீ த்ரூ மை மீம்ஸ். ஸோ எஸ், see you soon. இப்பயும் விக்டிம் கார்டு. நான் என்னப்பா பண்ணேன், நான் நடிக்கவே இல்லையப்பா, நான் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ போட்டது குத்தமாடா. ப்ராப்ளம் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் he has 4,000 followers, almost 5,000 followers. இவர் உட்காந்துட்டு ஈஸியாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு ஹேட் வேவை எனக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெட் அ லைஃப். இதுக்கு ஏதாவது சொல்லுவான் அப்புறம். வாட்ச் ஆர் ப்ரௌட் யுவர்செல்ஃப். நல்ல மீம் தான். சைல்ட்ஸ் டோன்ட் லைக் ஜேகே வீடியோஸ். இவனுங்க அதுக்கு மேல ஐயோ லெஜண்ட் சொல்லி நிறைய அதான் சொல்ல வந்து. The sad thing is both of these people are my audience. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் 2 தான் இருக்கு. அடிப்பட்டதுனால இப்படி ஆயிட்டாராம். ஐயோ ஹேட் மீமா ரொம்ப பயமா இருக்கே ஜே. ஐயோ என்ன பண்ண போறேன், அவமானத்தை கொடுத்துட்டீங்க. சும்மா ஹேட் மீம் தான், இது ஃபன்னியாக அப்புறம் போன மீம். இதுக்கு வந்து பெருசாக இல்லை. அதுதான் நான் வந்து எனக்கு ஹேட் மீம் இட் டசன்ட் அஃபெக்ட் மீ எனிமோர். கிரிட்டிசிசம்ன்ற போது தான் நான் வந்து பேசினேன். இப்போ இவர் என்னன்னா பிரைன் ராட் ஈவன் பிஃபோர் பிரைன் ராட் எவர் எக்ஸிஸ்டட். ஓ பாப்பா எப்பா. ஓகே, லாஸ்ட் மீம். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தட் ஸ்க்ரீச்சிங் ஆஃப் சாக் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அனாயிங் சவுண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் ஸ்டில் ஃபர்ஸ்ட். இப்போ இதே நான் வந்து இவர் வாய்ஸ் வந்து இருக்கு, இதே நான் சொன்னேன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ என் வாய்ஸை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவார். புரியலடா, திஸ் இஸ் வாட் அனானிமிட்டி டஸ் டு மதர்ஃபக்கர். இப்போ நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன், என்னால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் தான் என்னால் பேச முடியும், சில விஷயங்கள் பேச முடியாது. எனக்கு ஒரு கான்சியஸாக இருப்பேன். ஏன்னா வந்து என்னை பார்க்குறாங்க, என் மூஞ்சி தெரியுது, அதெல்லாம் இருக்குது. மீம் பேஜ் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிட்டு என்ன வேணால் பேசலாம்னா இப்போ எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தூக்காதுரைக்கும் இருக்கணும்ல. 5000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, இத்தனை பேர் பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு 300-400 லைக் வந்தாலும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க பாருங்கள். 22,000 பேர், 27,000 பேர், 15,000 பேர், இங்கே பாருங்கள் 95,000 பேர், எத்தனை பேர் பார்க்குறாங்க? 1,30,000 பேர், இத்தனை பேர் பார்க்குறாங்கும் போது என்ன எப்படி என்ன ரெஸ்பான்சிபிளாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதே தானே எல்லாருக்குமே. ஜஸ்ட் பிகாஸ் அவர் மூஞ்சியை காட்டலன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம்னா அப்போ எப்படி? அதாவது தூக்காதுரை, நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்று தான். டோன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. நான் வந்து அஸ் அ கிரியேட்டராக அப்யூஸ் பண்ணாதீங்க, புல்லி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே நிறைய கிரியேட்டர் சொல்கிறது கிடையாது. பட் தென் அகெயின் இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுவுமே ரியல் கிடையாது. தூக்காதுரைக்கு வர ஹேட் கமெண்ட்ஸோ எல்லாமே வந்து என்னோட ஆடியன்ஸ் தான் போட்டாங்கன்றது கிடையாது. அந்த இடத்துல அட்டென்ஷன் வருதுன்னா எவன் வேணா போடுவான். இதில் காமெடி என்னன்னா கமெண்ட் போடுறவனே என்னை வெறுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ மேக்ஸ் நோ ஃபக்கிங் சென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து சீரியஸாக எடுத்துக்காமல் தூக்காதுரை போய் நிம்மதியாக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் பழையபடி வந்து நார்மல் மீம்ஸ் போட்டு ஜாலியாக இருங்க. எதுக்கு இதெல்லாம்? ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஹேவ் எனிமீஸ். ஏன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். தூக்காதுரை இந்த வீடியோ பார்த்தாச்சு கொஞ்சம் எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இவரால் 2 கண்டென்ட் ஆச்சு. பட் என்ன இவ்வளோ அடிச்சு இவரால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. Who is Fog and why is he coming? Goofiest motherfucker on the planet. Who is Fog? யாரா கஸ்தூரி ராஜா? So yes, anyways, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு ஜாலியான வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஹேட் லவ் ரெண்டுமே வந்து இக்னோர் பண்ணிடுங்க, செத்துருங்க எல்லாம். இது மனசுக்குள்ள இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஜேகே ப்ரோ வந்து அந்த பேசுகிற விதம் இருக்குல்ல, செத்துருங்க, அந்த மாதிரி நிறைய டோன் அவர் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஸ்லாங், அந்த என்ன சொல்கிறது, அந்த உச்சரிப்பே வந்து ரொம்ப ஃபன்னாக காமெடியாக இருக்கும். அவர் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும் எல்லா வீடியோலையுமே. நான் ரொம்ப ரசிப்பேன் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுகிறது எப்போவுமே ஒரு தப்புன்னா அவர் மாற்றிருக்காரு. பர்கர்ஸ் பேசக்கூட நிறைய பேர் சொன்னாங்க, உடனே அதை மாற்றிக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் அது அவர்கிட்டேருந்து வரல. எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிசைஸை ஏற்றுக்கிற ஒரு ஆள் தான் அவர். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான்.
இப்போ ஏதாவது ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சாதான் அது வந்து தெரியுன்றது தான். இப்போது முன்ன கூட வந்து நம்ம ஜேகே ப்ரோ வந்து மதன் கௌரியோட தமிழ் பற்றி பேசியிருந்தார். அப்படி பேசுகிறப்ப நாங்களுமே சொன்னோம். இப்போ பதிலுக்கு அவரும் வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, நீங்களும் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அவரை மாற்றிக்கலான்னு சொல்கிறப்போ அவரும் உங்களை மாற்றிக்கலான்னு சொல்கிற மாதிரி ஆகும் இல்லையா? சொல்கிற போது நம்மளும் ரெடியாக இருந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்துச்சு. இப்போ பேட் வேர்ட்ஸ் நிறைய பேசுகிறப்போ இப்போ குறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். அது ஏற்றுக்கிற மாதிரி, அது வேலிடாக இருந்தால் அது ஏற்றுக்கலாம். சும்மா ஏதோ அடிக்கணும்னு அடித்தா அது நல்லா இருக்காது. தப்பாக பேசியிருக்காரு இந்த இடத்துல, அதை நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா அது வேறு. சும்மா அவர் அதுக்காக வாய்ஸை கிண்டல் பண்ணுறது, நடைபெற எல்லாத்தையும் கிண்டல் பண்ண ஆரம்பித்தா அது வேற மாதிரி போகுது. எதுவோ அதுக்கு நீங்கள் வேலிடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான ஒரு இது கிடைக்கும். சும்மா போகிற போக்கில் அடிச்சிட்டு இருந்தால் அது உங்களுக்கு வர ஏற்றஸ். அது வந்து இவரோட ஏற்ற மாதிரியே தெரில எனக்கு. நீங்கள் வந்து தப்பாக போயிட்டுருக்கீங்கன்னு காட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்களுமே இப்போ இவருக்கும் சப்போர்ட் இல்லை, உங்களுக்கும் ஏற்ற இல்லைன்னு ஒரு நடுநிலையாக நாங்கள் பார்க்குறோன்னா இன்னும் இது சம்மந்தமே இல்லை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எங்களுக்கு புரியாது இல்லையா? இப்போ அவர் வந்து ஏதோ தப்பாக பேசியிருக்காருப்பா, அதுக்கு இந்த மீம்னா ஓகே. சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு வாய்ஸ் எடுத்து நீங்கள் மீம்ஸ் பண்ணால் என்ன உங்களை தான் நாங்கள் தப்பாக பார்ப்போம். இவன் என்ன அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தோணும் இல்லையா? சொல்கிறது வேலையாக சொன்னால் தான் அது போய் சேரும். இல்லைனா இப்படி தான். இது வந்து அவருடைய கன்னிஸ் தான் அவங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரில. ரேண்டமாக பார்க்குறவங்களுக்கே தப்பாக தோணுது, அது உங்களை கேட்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், 2 கமெண்ட் தாங்க மாட்டுறாங்கன்ற மாதிரி. அவரை பற்றி பேசுகிறீங்க, அவரை பற்றி வீடியோ எடுத்து போடுறீங்க, அதுக்கு எதனா ஒன்று வருதுன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் உடனே கோவப்பட்டு நீங்கள் ரொம்ப அது இப்போ கமெண்ட்டில் திட்டுறாங்கன்றதுக்காக ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்றதுக்காக அந்த கோவத்தை ஜேகே மேலே காட்டி ஜேகேவை பேசுனா அவங்க வெறுப்பாயிடுவாங்கள்ல, அவங்களுக்கு வெறுப்பாகும்ன்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறது வந்து திரும்ப திரும்ப அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த ஹர்திக் பாண்டியா அவரோட இது வந்து ரொம்ப ஆஷாக பேசியிருப்பார். அப்படி பேசி அவர் வீடியோ போடுறது வந்து அவருக்கே அப்புறம் அது தப்புன்னு தோணுச்சு. அப்புறம் அவர் டெலீட் பண்ணிட்டார். அது நாங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், எங்கள் சேனலில் அது இருந்தது. அப்போது அவர் வந்து எங்கள்கிட்ட பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் பேசினார். இந்த மாதிரி அம்புலாம் சொன்னார். அது மாதிரி டெலீட் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது கூட வந்து அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். எங்ககிட்ட வந்து அது அம்புலாக கேட்டு அது சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் மாற்றிக்காத ஆள். இப்படி தான் அப்படி நிற்கிற ஆள் கிடையாது. தப்புனா ஏற்றுக்கிற ஆள் தானே. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இது கரெக்டுனா அது கரெக்டுன்னு எடுத்துக்க போகிறேன். எல்லோரும் சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையே இல்லாமல் ஒன்று சொல்லிட்டு இருந்தா அது எப்படி உங்களுக்கு வர்றதுங்க? அது அவர்னால வருதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதனால் டிப்ரெஷன் ஆகிட்டு இதோ நான் சேனல் விட்டே போகிறேன், நான் வேறு யாரும் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேறு சேனல் போயிட்டு வேறு பண்ணாலும் அதுக்கும் அதே தான். வேற ஒருத்தர் அடிக்கிறீங்கனாலும் அவரும் பேசுகிறது வேலிடாக இருக்கிறத நீங்கள் மீன் போட்டால் ஓகே. சும்மா அவர் அடிக்கணும்னு வேணுனே ஒன்று பண்ணோம், நான் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் பண்ணோம் அப்படி பண்ணியிருந்தா அங்கேயும் உங்களுக்கு ஏற்று வர ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்களோட கண்ணி வந்து என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தான் போயிட்டு ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்கணும். ஜேகே ப்ரோ பற்றி நீங்கள் போடுறீங்க, அதுக்கு ஹேட்டர்ஸ் வருதுன்னா நீங்கள் அவரை பற்றி வீடியோ போடாமல் இருக்கலாம். இல்லை அவர் பர்சனலாக வாய்ஸ் அது இதுன்னு அட்டாக் பண்ணாமல் நீங்கள் ரிப்ளை மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது வரப்போகிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படியே வந்திருந்தாலும் நீங்கள் அதை தவிர்க்கலாமே தவிர சேனலுன்னு நான் பண்ண மாட்டேன், வேறு சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டியது இல்லை. நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு தெரிஞ்சு. ஸோ அந்த ரெண்டுமே குறிப்பாக சொன்னோம். அந்த வாய்ஸ் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் தள்ள அவன் சின்ன வயசில் அடிப்பாட்டினால தான் இப்படி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்ல வேணான்றது தான். அப்படி இருக்கு. அப்போ என்ன நீங்கள் வந்து இப்போ பைத்தியம் அவரை பைத்தியம் சொல்கிறீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லட்சக்கணக்கான சேர்த்து சொல்கிற மாதிரி. அப்போ பைத்தியத்தை ஃபாலோ பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுகிறோமா? அப்படி மீன் ஆகுதுல்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்றது தான். ஸோ இது காமனாக வர்றது. அது கூட வந்து டென்ஷன் ஆவேன், நான் பிபி ஆவேன், என்னை பற்றி தெரியாமல் நீ பேசக்கூடாதுன்னா அதுமாதிரி அவரை பற்றி தெரியாமல் நீங்களும் பேசக்கூடாதுன்னு தானே வரும். அதுதான் பண்ணுறீங்கன்னா ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். ஏற்றுக்க ரெடியாக இருந்தால் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.